எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோவுல சென்னையை சேர்ந்த அருண்குமார் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வியை பதிவிட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கு கீழ நெறைய பேர் எனக்கு இந்த டவுட் இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் அந்த கமெண்ட்ட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ, இன்னைக்கு அந்த கேள்விய பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. நார்மலா இந்த கேள்விக்கான பதில் நெறைய பேர்த்துக்கு தேவைப்படும். ஸோ, அதுக்காகத்தான் இதுக்கு தனி வீடியோவிலேயே நம்ம இத டிஸ்கஸ் பண்றோம். முதல்ல கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் படிச்சர்றேன். அந்த கேள்வியில அவர் அருண்குமார் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் கடந்த 10 வருஷமா மாசம் ரூ. 40,000 தொடர்ந்து எஸ்ஐபி போட்டு வர்றாரு. அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக. கடந்த 10 வருஷங்களா போட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காரு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி 52 வயசாச்சு. இன்னொரு 3 அல்லது 4 வருஷத்துக்குள்ள பொண்ணுடைய மேரேஜ்க்கு பிளான் பண்றதுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 வருஷத்துல பொண்ணோட மேரேஜ் அப்படிங்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மேரேஜ்க்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு அதுக்காகத்தான் இந்த எஸ்ஐபி போட்டு பணம் சேர்த்துட்டே வந்தேன். இப்போ இந்த மேரேஜ்க்கு 4 வருஷம் இருக்கிறதுனால, இப்பவும் நான் தொடர்ந்து அந்த எஸ்ஐபி கன்டின்யூ பண்ணிட்டு போறது நல்லதா? இல்ல டைம் பீரியட் ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நான் குளோஸ் பண்ணிட்டு பணத்த வெளிய எடுத்து வச்சுக்கவா? இல்ல வேற ஏதாச்சுல டெபிட் ஃபண்ட்ல இதை மாத்திரலாமா? இதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன். நியாயமான கன்ஃப்யூஷன். ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு கோல நோக்கி நகர ஆரம்பிப்போம். ஓகே. ஒரு கோல நோக்கி நகர ஆரம்பிப்போம். சில பேர் வீடு கட்டுறத நோக்கி நகர ஆரம்பிப்போம். குழந்தைகளோட படிப்பு நோக்கி நகர ஆரம்பிப்போம். இல்ல இந்த மாதிரியான மேரேஜ நோக்கி நகர ஆரம்பிப்போம். அப்ப நான் ஒரு வீடு கட்டுறதுக்குன்னே ஒரு பணத்த சேமிச்சுட்டு வர்றேன். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷத்துல, 3 வருஷத்துல வீடு கட்ட தொடங்கலாம்னு நெனைக்கிறேன். அப்போ அந்த வீடு கட்ட தொடங்குற வரைக்கும் அந்த பணத்த அப்படியே மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படியே வச்சுட்டு இருக்கிறதா? அந்த ஈக்விட்டி ஃபண்ட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல எடுத்தது டெபிட் ஃபண்ட்ல மாத்தி பத்திரமா வச்சுக்கலாமா? இல்ல பணமா மாத்தி கையில வச்சுக்கலாமா? அதே மாரி தான் இந்த பொண்ணோட கல்யாண விஷயமும். இன்னும் 2, 3 வருஷத்துல நான் கல்யாணம் பண்ண போறேன். 4 வருஷத்துல கல்யாணம் பண்ண போறேன். இப்ப இந்த பணத்த நான் தொடர்ந்து கட்டிட்டே இருக்கலாமா? சேஃபா என் பொண்ணு கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் எடுக்க போகும்பொழுது மார்க்கெட் ஏதாவது கொலாப்ஸ் ஆயி பெரிய அளவு நஷ்டமாயிருச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாரியான கேள்வி ஒரு பயம் தான் இந்த கேள்விக்கான மூலதனம். பட் இத பொறுத்தவரைக்குமே நீங்க 4 வருஷம் அப்படிங்கிறது அருண்குமார் சார், நீங்க 4 வருஷங்கிறது கேப் ரொம்ப அதிகம். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த பணத்த எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, நீங்க பொருளாதார சூழ்நிலைய நீங்க பார்க்கணும். ஒருவேள இன்னைக்கு பொருளாதாரம் அதோட உச்சத்துல இருக்கு அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்வியில இது உடனடியா எடுத்து பணத்த வச்சுக்கங்க. ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா உச்சத்துல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நல்ல செய்திகள் பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதான் சூழ்நிலை மாறும்பொழுது கெட்ட செய்திகளா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பொருளாதாரம் உச்சத்துல இருக்கிறதுனால, இந்த உச்சத்த பயன்படுத்தி நீங்க இதை பணமா மாத்தி வச்சுக்கிறது தப்பு இல்ல. இது டெபிட் ஃபண்டுக்குள்ள கொண்டு போய்க்கலாம். ஒரு சாதாரண டெபிட் ஃபண்ட்ல இது வச்சுக்கலாம். ஏன்னா டெபிட் ஃபண்டுக்குள்ள கொண்டு போனீங்கனாலே 6லிருந்து 7% கிடைக்கும். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க 10 வருஷமா ஈக்விட்டி ஃபண்ட்ல நல்லா ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க. அப்போ 6லிருந்து 7 வருஷம் 6லிருந்து 7% இன்னொரு 4 வருஷத்துக்கு டெபிட் ஃபண்ட்ல வைக்கிறது மூலியமா அந்த பணம் சேஃபா இருக்குன்னு நம்ம பேசலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பொருளாதாரத்தின் உச்சத்தில் இல்ல. பிரச்சனைகளுக்கு நடுவுல இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பக்கம் ஈரானுக்கும் யுஎஸ்க்குமான வார். இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் மிகப்பெரிய அளவுல விலையேற்றத்த ஏற்படுத்தி இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஐஎன்ஆர் வீக் ஆயிருக்கு. அப்போ நெறைய செய்திகள் பேட் நியூஸ்க்கு நடுவுல தான் இன்னைக்கு பங்குச்சந்தை மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆ உதாரணத்துக்கு டாரிஃப் இஷ்யூ இருக்கு. இன்னும் ட்ரேட் டீல் சைன் ஆகல. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கப்புறம் பெருசாகிட்டே தான் இருக்குமானா, இல்ல. எல்லா பிரச்சனையும் நோக்கி முடிவு நோக்கி நகரும். அதிகபட்சம் 1 அல்லது 2 வருஷங்கள்ல இந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கேள்விக்கான பதில் இந்த சூழ்நிலை பொறுத்தது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. பங்குச்சந்தை உச்சத்துல இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள் இருந்துச்சுன்னா, இந்த ஃபண்ட உடனடியா டெபிட் ஃபண்ட்ல மாத்திருங்க அப்படின்னு தான் நான் சஜஷன் குடுத்திருப்பேன். இந்த இந்த நீங்க வச்சிருக்கிற ஈக்விட்டி ஃபண்ட டெபிட் ஃபண்டா மாத்திருங்க அப்படின்னு சஜஷன் குடுத்திருப்பேன். ஏன்னா பொருளாதாரம் உச்சத்துல இருக்குன்னா, மேற்கொண்டு நல்ல செய்திகள் வரக்கான வாய்ப்பு இல்லைனாலும், கெட்ட செய்திகள் வந்துருச்சுன்னா, அது அங்க மேற்கொண்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப பொருளாதாரத்துல நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் 1 அல்லது 2 வருஷத்துல தீரும் பொழுது, பங்குச்சந்தை மறுபடியும் ஒரு புது உச்சத்த நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு மேரேஜுக்குமே இன்னும் 4 வருஷம் டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இன்னும் 2 வருஷம் நீங்க எஸ்ஐபி போட்டு இந்த ஃபண்ட கன்டின்யூ பண்ணலாம். உங்களோட ஈக்விட்டி ஃபண்ட கன்டின்யூ பண்ணலாம். உங்களோட தேவை, உங்களோட வீடு கட்டுறதோ அல்லது மேரேஜோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த ஃபண்ட நீங்க வைண்ட் அப் பண்றத பத்தி நீங்க யோசிச்சுக்கலாம். ஒரு 2 வருஷம் போனதுக்கு அப்புறம், நீங்க இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களோட இலக்க சந்திக்க இன்னும் 2 வருஷம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, சோ அந்த டைம்ல மார்க்கெட் ராலியில இருக்கும்பொழுது நல்ல நேரம் பார்த்து இந்த பணத்த டெபிட் ஃபண்ட்ல மாத்திக்கலாம். பட் 4 வருஷங்கிறது ரொம்ப அதிகம். அதுவும் மார்க்கெட் உச்சத்துல இருக்கு அப்படின்னா, உடனே நீங்க பண்ணலாம். தப்பு கிடையாது. மார்க்கெட் இப்ப உச்சத்திலயும் இல்ல. சிக்கல்கள் இருக்கு. இன்னும் 2, 3 வருஷத்துல இந்த க்ரூட் ஆயில் இஷ்யூ அல்லது ஈரான் இஷ்யூ, இன்ஃப்ளேஷன், ஐஎன்ஆர் இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் சரியாயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குனா,
அது நம்மளுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா என்னை கேட்டீங்கன்னா, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி பொறுமையா பங்குச் சந்தைகளுடைய நகர்வ பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் உயர்வு கிடைக்கும்பொழுது நீங்க இதை பண்ணலாம். இப்பதைக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் 2 வருஷம் இருக்கும்பொழுது நீங்க அதை டெபிட் ஃபண்டா மாத்திக்கங்க. மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கமெண்ட்ல கேளுங்க யாராவது. ஸோ அதுக்கான வீடியோக்கள நம்ம அடுத்தடுத்து பண்ணிடலாம். தேங்க் யூ நண்பர்களே. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.